ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான ட்ரிபிள் ஆர் படத்தின் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமாக்கி இருப்பவர் ராம் சரண். இவர் தற்போது பெத்தி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் அடுத்த ஆண்டு மார்ச் 27 வெளியாக உள்ளது. இந்நிலையில் ராம் சரணுக்கு லண்டனில் மிகப்பெரிய கௌரவம் கிடைத்துள்ளது. லண்டன் ராயல் ஆல்பர்ட் ஹாலில் ட்ரிபிள் ஆர் படம் திரையிடப்பட்ட நிகழ்ச்சியில் படக்குழுவுடன் உற்சாகத்தோடு ராம் சரண் பங்கேற்றார். இது ஒரு பக்கம் என்றால், லண்டனில் புகழ்பெற்ற மேடம் துஹாட்ஸ் மியூசியத்தில் தத்ரூபமாக ராம் சரணுடைய மெழுகு சிலை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். ராம் சரணின் செல்ல நாயான ரைமுடன் அவர் போஸ் கொடுத்ததை மெழுகு சிலையாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த சிலையை திறந்து வைக்க ராம் சரண் தன் மனைவி உபாசனா, மகள் கிளின்காரா, அப்பா சிரஞ்சீவி, அம்மா சுரேகாவுடன் லண்டனுக்கு சென்றார். சிலையை திறந்து வைத்து தன் செல்ல நாய் ரைமுடன் போஸ் கொடுத்தார் ராம் சரண். மெழுகு சிலை அருகே ராம் சரண் போஸ் கொடுக்க அவரின் மகள் தத்தி தத்தி நடந்து மேடைக்கு வந்தார். நிஜ ராம் சரணை விட்டுவிட்டு அப்பா சிலையை நோக்கி சென்றார். அதை பார்த்த ராம் சரணோ மகளின் கையை பிடித்து நான் இங்கே இருக்கிறேன் என்றார். சிலை திறப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்திருக்கிறார் உபாசனா. ராம் சரணின் மெழுகு சிலையுடன் தான் போஸ்ட் கொடுத்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். சிரஞ்சீவியும் மனைவியும் தங்கள் மகனின் மெழுகு சிலையுடன் பெருமையாக போஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். உபாசனாவின் இன்ஸ்டா போஸ்டை பார்த்த மெகா குடும்பத்து வாரிசுகள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செல்ல பிராணியுடன் மெழுகு சிலை பெற்ற முதல் நடிகர் ராம் சரண் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த ராணி எலிசபெத்தை அடுத்து செல்ல பிராணியுடன் மெழுகு சிலை பெற்ற ஒரே ஆள் ராம் சரண். தற்போது லண்டனில் இருக்கும் ராம் சரணின் மெழுகு சிலை சிங்கப்பூரில் இருக்கும் மேடம் டுசாட்ஸ் மியூசியத்தில் வைக்கப்படும். சிங்கப்பூர் மியூசியத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் ஆகியோரின் மெழுகு சிலைகள் இருக்கிறது. இந்நிலையில் ராம் சரணின் சிலையும் அங்கு வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய மகள் மெழுகு சிலையுடன் ராம் சரனை பார்த்து குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் அருகில் செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு ரசிகர்களிடையே வரவேற்பை பெறவில்லை. இப்படத்தை தொடர்ந்து ராம் சரண் நடிப்பில் தற்போது உருவாக்கி வரும் திரைப்படம் தான் பெத்தி. 1980களில் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து இப்படம் உருவாக்கி வருகிறது. இப்படத்தை புச்சுபாபு இயக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறார்கள். இளம் நடிகை ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடிக்கிறார். மேலும் உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் AR ரகுமான் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 27 இப்படம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.